வணக்கம். என்னோட பேர் ரமாலக்ஷ்மி ராஜா. நான் டிஏவி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோபாலபுரத்தில் போஸ்ட் கிராஜுவேட் மேத்ஸ் டீச்சராக ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ரமாஸ்தி ஹைதராபாத் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து இப்போ 21 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆரோக்கியத்துக்காக முதல்ல யோகா பண்ண ஆரம்பித்தேன். தண்ணியில் விளையாட ரொம்ப பிடிச்சதுனால தண்ணியில் மிதக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி அக்வா யோகா, நீரில் மிதந்து கொண்டே பண்ணக்கூடிய யோகாவில் இப்போது 3 உலக சாதனைகள் பண்ணியிருக்கிறத மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு சவாலாக இருந்தது? சவால்னு சொல்லும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை. பட் இருந்தாலும் அதை ரிசர்வ் பண்ணி கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்து போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு யார் மேடம் சப்போர்ட்டிங்? சப்போர்ட்டு எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு. அவர் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. பையன் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஆக்சுவலாக உலக ரெக்கார்ட் பண்ணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. நான் தண்ணியில் மிதக்கிறத பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கிண்டலாக தான் சொன்னான், என்னம்மா உலக ரெக்கார்ட் பண்ணிட்டு போல இவ்வளோ நேரம் மிதந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், இது வரைக்கும் யார் மிதந்திருக்கா, எவ்வளோ டைம் பண்ணியிருக்கான்னு. அதுக்கப்புறம் அந்த சாதனையை போக முடியிருச்சிருக்கேன். என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது விருக்ஷ பத்மாசனம்னு ஒரு யோகா போஸு. அதில் தண்ணியில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தரையை தொடாமல் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் 2 hours 50 minutes பண்ணேன். இப்போ லேட்டஸ்ட்டாக செகண்ட் அட்டம் பண்ணும்போது 7 hours அதே ஒரே போஸில் 7 hours தண்ணியில் ஃப்ளோட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொரு ரெக்கார்டு என்னென்னா 4 hours 41 minutes 19 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகா போஸஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுவும் விதவுட் எனி பிரேக், விதவுட் எனி சப்போர்ட். இப்போ நிறைய பேர் பெண்களும் சரி ஆண்களும் சரி நீச்சல் போட்டியில் பழகுறாங்க. பீச்சில் எல்லாம் நீச்சல் அதெல்லாம் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இன்னும் இல்லை, நான் ஸ்விம்மிங்கில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் என்னோடய ஃபோக்கஸ் யோகா ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் தான். இப்போ ஏஷியானா என்ன, வேர்ல்ட் ரெக்கார்ட்னா ஒரு விஷயம் இருக்குது, ரெண்டுமே மாறுபட்டு வருது சரிங்களா? அதில் எது வித்தியாசம்? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, இந்திய லெவலில் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் பண்ணுற ரெக்கார்டை தாண்டி நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணும்போது நம்ம அவங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. வேர்ல்டு ரெக்கார்டில் சேம் கான்செப்ட். வேர்ல்டு லெவலில் இது வரைக்கும் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு பார்க்குறாங்க. அவங்க ஆல்ரெடி பண்ண ரெக்கார்ட் டயத்தை விட நம்ம ஜாஸ்தி பண்ணும்போது நம்மளை ரெக்கார்டாக ரெகனைஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அவங்கள பீட் பண்ணிருக்கீங்க? ஆமாம், அவர் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க 1 hour 30 minutes பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ 7 hours பண்ணியிருக்கேன். தண்ணியில் தற்காலிகர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு வேலை தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க இல்லை, நம்ம தண்ணி ரெக்கார்ட் ஹோல்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு இல்லை, நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்க முன்னாடி கொஞ்சம் பயிற்சிகள்லாம் பண்ணி தண்ணியை உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தண்ணி நமக்கு ஒரு ரெஃப்யூஜ். ஸோ தண்ணியில் மிதக்கிறதுக்குள்ள ஐடியா இல்லை தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணுறதோ எந்த டேலண்ட் இருக்கோ அதை நல்ல முறையில் படித்த பிறகு நீங்கள் இறங்குங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் எல்லா பெண்களுக்கும் ஊக்கம் அளிக்கிறாரு. ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணால் அவங்களுக்கு நேராக போய் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஐடியா இருக்கா? மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சந்தோஷம். இல்லை, அப்ரோச் பண்ண தானே இருக்குது. நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சா தானே அவங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம்? விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அதான் சார், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது எனக்கு தெரியல, நான் இவங்களால எப்படி மீட் பண்ணணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னோட மெயின் எய்ம் சீனியர் சிட்டிசனுக்கு ஹெல்த்தி ஏஜிங்க்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கணும். இளைய தலைமுறைக்கு இது ஆனந்தமாக இருக்கும். எங்களை மாதிரி முதிய தலைமுறைக்கு இது ஒரு அமைதியை கொடுக்குது. இந்த யோகா பண்ணும்போது மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது, பாடியில் ஜாயின்ஸில் எந்த பெயினும் இல்லை. பெயின் இல்லாமல் யோகாவில் கிடைக்கக்கூடிய அதே ஆரோக்கியத்தை மன அமைதியோடு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகா பயிற்சி. கண்டிப்பாக ஆர்வம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நானும் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய யோகா போசஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரைனரே இல்லாமல் நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. யோகா நான் படித்தேன் சார், கிளாஸஸ்க்கெலாம் போய் யோகா படித்தேன். பட் தண்ணியில் மிதக்கிறது எனக்கு ஒரு பேஷனாக இருந்தது. ஸோ அந்த யோகாவில் நான் பண்ண மூச்சு பயிற்சியெல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி ரிலாக்ஸ்டாக தண்ணியில் மிதக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். முதல்ல கொஞ்சம் முடியலை, அப்புறம் போக பயிற்சி பண்ண எனக்கு தண்ணியில் மிதக்க ரொம்ப எளிமையாக இருந்தது. ஒன்ஸ் நான் தண்ணியில் நல்லா ஸ்டெடியாக மிதக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஏன் நம்ம நிலத்தில் படுத்துகிட்டே பண்ணுற யோகாலாம் நம்ம தண்ணியில் படுத்துட்டு பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். பண்ணும்போது எனக்கு எளிமையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பத்மாசனம் நான் தரையில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுவேன். அதே இது என்னால் தண்ணியில் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக பண்ண முடியாது. வாட்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மேலே ஏற முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ நேரம் வெளியே நிற்பார் நீங்கள் யோகா பண்ணும்போது? டைம் என்ன ஸ்விம்மிங் பூலில் விட்டுட்டு அதை வாக்கிங் போவார்.